ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தான் தோன்றித்தனத்தினுடைய உச்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணல. எல்லாமே விஜய் தான் நிற்கிறாங்க. நீ பனையூரை விட்டே வெளியே வர மாட்ட. குற்ற வழக்கில் சம்மந்தப்பட்டவன் இத்தனை பேர் வேட்பாளர் வச்சுருந்தா ஓகே. அமாவாசை ஆதவர்ஜுன சொன்னால் என்ன நம்புவேன்னா இதெல்லாம் சுஜிபி கூட்டம். ஒரு மாபெரும் சதித்திட்டத்தின் அடிப்படையில் விஜய்க்கு ஆதரவாக மத்திய அரசு ஸ்டாலின் அவரை கேளுங்க. இரட்டை இன்ஜின் தான் 4 வருஷம் ஆண்டாரு. என்ன திட்டத்தை கொண்டாந்தாரு? எந்த விதத்துலையுமே நம்பகத்தன்மை இல்லாத ஆளு எடப்பாடின்றதை ப்ரூவ் பண்ணுங்க. அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்பா. அதிமுக, திமுக, தாவேக என எல்லாரும் பிரச்சாரத்தை ரொம்ப வேகமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. களத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ களம் அதிமுகவும் திமுகவும் களத்தில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒரு பக்கம் சூறாவளி சுற்றுப்பயணம், ஒரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம், மூன்றாவதாக திரு சீமான் அவர்கள் ஊருக்கு போய் சூறாவளி சுற்றுப்பயணம் ஒரு 4-5 இடங்களில் பேசிகிட்டு இருக்கார். இந்த 3 பேர் களத்தில் இருக்காங்க. 3 பேர் களத்தில் இருந்து களத்தினுடைய செயல்பாடுகளை அரசியலை பேசிகிட்டு இருக்காங்க. அதில் தனி மனித தாக்குதலும் வருது. தனி மனித தாக்குதல், ஜாதி மதத்தை பயன்படுத்தக்கூடிய மொழியை, ஜாதியை, மதத்தை பயன்படுத்தி எதெல்லாம் செய்யக்கூடாதோ, எதெல்லாம் தேர்தல் கமிஷன் தடை பண்ணியிருக்கோ அதெல்லாம் மீறி பேசக்கூடிய இதெல்லாம் இருக்குது. ஸோ களத்தில் இன்றைக்கி திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கு தான் இப்போ போட்டியாக இருக்குது. இதில் சீமான் தனியாக அவர் கருத்தை வலியுறுத்தி எல்லா தொகுதிக்கும் சென்று தன் தமிழ் தேசிய கொள்கைகளை அவர் பரப்பிட்டுருக்கார். ஸோ இந்த 3 பேரும் களத்தில் இருக்காங்க. இல்லை, தாவேக தொடர்ச்சியாக பிரச்சாரத்தை ஈடுபட்டு இருக்க ஒரு விஜய் களத்தில் இல்லைன்றீங்களா? என்னங்க 2 நாளைக்கு ஒரு பிரச்சாரம், 3 நாளைக்கு ஒரு பிரச்சாரம். ஏன்னா அப்போ தான் கூட்டத்தை வெளி மாவட்டத்திலேருந்து கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல கூட்டத்தை காமிக்க முடியும் அப்படின்ற லெவல் தானே இருக்குது. இப்போ நேற்று கடலூர் பிரசாத்தை ரத்து பண்ணிட்டார். ஏன் ரத்து பண்ணார்? எதுக்காக ரத்து பண்ணார்? பெர்மிஷன் கொடுத்தாங்கல்ல, ஏன் ரத்து பண்ணார்? வட மாவட்டங்கள்லாம் ஜெயிச்சிருமா? அவர் போகாமே ஜெயிச்சிருமா? அப்போ என்ன அர்த்தம்? தூத்துக்குடியில் இவ்வளோ கூட்டத்தை காமிச்சதுக்கு காரணம் வெளி மாவட்டங்கள்லேருந்து ஆட்களை கூப்பிட்டு ஒரு பெரிய கூட்டம் இருக்க மாதிரி காமிச்சாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அடுத்த நாளே தேர்தல் கமிஷன் கடலூரில் பரப்புரைக்கு அனுமதி கொடுத்தா என்ன நியாயங்க அது? அப்போ அவங்களெல்லாம் திருப்பி காரை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி எப்படி கூப்பிட்டு வர்றது? எல்லாம் இங்கேருந்து தான் போயிருக்கான். எல்லா மாவட்டங்களும் போகும்போது அந்த கூட்டம் வந்துட்டு தானே சார் இருக்குது. அதாங்க, எல்லாம் இங்கேருந்து போயிருக்காங்க. சென்னை, விழுப்புரம், கடலூர், திண்டிவனத்துலேருந்து போயிருக்கான் எல்லாரும். அவன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே திரும்பி கூட்டத்தை போட்டால் எப்படி வருவான்? அப்புறம் அங்கேருந்து கூட்டு வரணும் அப்புறமேலு. அப்போ இதெல்லாம் தேர்தல் கமிஷன் செய்கிற அநியாயம் இல்லையா? இது திமுக அரசு செய்கிற அநியாயம் இல்லையா? அவங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் வேணாமா? 2 நாள் டைம் கொடுத்தா தானே எல்லா மாவட்டத்துலேருந்து ஆளை கூட்டுற முடியும். கூட்டத்தை நாங்கள் பெரிய கூட்டம் இருக்குன்னு காமிக்க முடியும். இல்லை, அனுமதி கேட்டதே தாவேக தானே டெய்லியும்? ஆமாம். என்னது டெய்லியும் அனுமதி கொடுங்க கேட்டதே தாவேக தானே? தாவேக தான் கேட்டாங்க. இவங்க அவரில் கேட்டில் செய்யணும், விஷயானந்த கேட்டில் செய்யணும். இவங்க வீட்டில் அப்ளை பண்ணி வச்சுருந்தாங்கன்னா விஷயானந்த கேட்டு செய்யணும், இல்லை விஜயை கேட்டு செய்யணும். ஏன்னா அவங்க தான் வரப்போகிறவங்க. ஆளை ரெடி பண்ணணுமா இல்லையா? இவன் பாட்டில் அனுமதி வாங்கி வச்சுட்டு ஆளை கூட்டு வரலன்னா நல்லா கெட்டு பேர் கெட்டு போயிருமா இல்லையா? சொல்லுங்கள். நீங்கள் போகிறாரு, இப்போ காரைக்குடி போகிறாரு, ஊரில் அங்கங்கே ஒரு 100 இளைஞர் நிற்கிறாங்க. எல்லாம் இளைஞர்கள், சில இளம்பெண்கள் அங்கங்கே நிற்கிறாங்க. இது வழக்கம். ஒரு நடிகர் போகிறாரு அப்படின்னா எம்ஜிஆர் போகும்போதும் எவ்வளவு கூட்டம் இருக்கும். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில்
எம்ஜிஆர் வரும்போது ஒவ்வொரு ஊர்லேயும் அவ்வளவு கூட்டம் நிற்கும். இதெல்லாம் சுஜிபி கூட்டம், அதெல்லாம் எம்ஜிஆர் முன்னால். ஓகே, அது நிற்கிது. அப்போ காரைக்குடியை சுற்றி எத்தனை மாவட்டத்துலேருந்து கூட்டு வராங்கன்னு தெரியாது. கூட்டு வந்தாலும் சரி, ஒரு தொகுதிக்கு போகிறாரு, தூத்துக்குடி போகிறாரு. தூத்துக்குடியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் பிரச்சாரம் முடிஞ்சு போச்சா? தூத்துக்குடி சைடு முடிஞ்சு போச்சா? திருநெல்வேலி தூத்துக்குடி போச்சா? இனிமேல் போக முடியுமாங்க? இந்த போகிறதுக்கு டைம் இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? விருதுநகர்லேருந்து தூத்துக்குடி வரைக்கும் நிற்கக்கூடிய வேட்பாளர்லாம் வரிசையாக பேரை சொல்லி காரில் ஏற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா? இன்ட்ரடியூஸ் பண்ணல. எல்லாமே விஜய் தான் நிற்கிறான்னு. நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட வந்து நிற்க முடியுமா? தூத்துக்குடி பொதுமக்கள், ஒட்டப்பிராடம் பொதுமக்கள் உங்கள்கிட்ட வந்து நிற்க முடியுமா? தென்காசி பொதுமக்கள் உங்கள்கிட்ட வந்து நிற்க முடியுமா? ராஜபாளையம் பொதுமக்கள் உங்கள்கிட்ட வந்து நிற்க முடியுமா? அங்கங்கே தொகுதியில் எவனே தெரியாமல் எப்படி ஓட்டு போடுவாங்க? அப்போ தான் தோன்றித்தனத்தினுடைய உச்சம், சர்வாதிகாரத்தின் உச்சம், ஆணவத்தின் எச்சம், இப்படியெல்லாம் வந்து ஒரு நடிகர் இருக்கும் பொழுது நான் தான் எல்லாம், விஜய் தான் வேட்பாளர் தான் விஜய் அப்படின்னா மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? நீ பனையூரை விட்டே வெளியே வர மாட்ட. ஒரு நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போனால் 2 நாள் லீவு கேட்குற. இன்னும் இருக்குதே, இன்னும் வந்து எவ்வளோ நாள் இருக்குது? 10ஆம் தேதி, இன்றைக்கி 10, ஏப்ரல் 10, இன்னும் இருக்குதே 12 நாள் இருக்குது. ஏப்ரல் 22ஆம் தேதி வரைக்குமா போகணும்? 23ஆம் தேதி ஓட்டு பதிவு, 21ஆம் தேதி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணலாம். 21ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும், 22ஆம் தேதி லீவு, 23ஆம் தேதி காலைல ஓட்டுப்பதிவு. அப்போ 22ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் பிரச்சாரம் பண்ண முடியும். இருக்க 12 நாள் 6 இடத்துக்கு தான் நீ போவ. முடிஞ்சு போச்சா? 234 தொகுதியிலேருந்து ஓட்டு போடுறவன் யாருக்கு போட்டு போடுவான்? இன்னும் பெரம்பூரில் பிரச்சாரம் பண்ண வேண்டியது இருக்கு அவர். ஆமாம், இன்னும் பெரம்பூரில் பிரச்சாரம் பண்ணணும். இன்னும் டி நகரில் யார் ஆதவர் இது புஷியானதுக்கு பண்ணலை, ஆதவர்ஜனாவுக்கு பண்ணலை. இங்கே இருக்கக்கூடிய சில சில்லறைகளுக்கு வெங்கட்ராமன் இப்போ அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, ஒய்ஃபு குற்றச்சாட்டு பண்ணியிருக்கு. எல்லாம் கிரிமினல் பகையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் அப்போ எப்படிப்பட்டது? ஒய்ஃபை கழட்டி விட்டவன், முல்லை மாதிரி முடிச்சவைக்கு, இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு இருந்தா, குற்ற வழக்கில் சம்மந்தப்பட்டவன் இத்தனை பேர் வேட்பாளர் வச்சுருந்தா மக்கள் எப்படிங்க ஓட்டு போடுவான்? நம்பகத்தன்மைன்னு ஒன்று வேணுமா இல்லையா? நீ என்ன போய் பேச போகிற? காரைக்குடியில் போய் திரும்பி டிஎம்கே வருது டிவிக்கே என் நெஞ்சில் குடியிருக்கும். இப்படி களத்தை செட் பண்ணுறாருல்ல சார்? ஆமாம், அதை வேற என்ன? நீ அதை தானே பேச முடியும். அதனால சொல்ல நீ களத்திலே இல்லைன்னு. நீ களத்திலே இல்லைப்பா தம்பி. ஓகே, டிஎம்கே சொல்லி ஞானம் இருக்கேன்னு சொல்லி காமிச்சிக்கிற. போய் நீ வேணால் சொல்லிப்பார், சினிமாவில் வந்து விஜய் வெர்சஸ் யோகி பாபு அப்படின்னு சொல்லிப்பார். யார் ஏற்றுக்குவா? சினிமாவில் சொல்ல முடியுமா அப்படி? இப்போ ஜனநாயகம் படத்தோடைய சில காட்சிகளை வந்து நேற்று தினம் வந்து இணையதளத்தில் வந்து வெளியாகிச்சு, பெரும் வந்து பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. அதை ஒட்டி பேசிய ஆதவர்ஜுன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்முருகன் அவர்கள் வந்து மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர்கள் தான் ஜனநாயகம் படத்தை வந்து வெளியிடாமல் முடக்கியிருக்கான்னு சொல்லி நேரடியாக வந்து குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? தெரியும், அவங்களுக்குள்ள ஏதாவது சீக்ரெட் டீலிங் இருந்திருக்கலாம், டீலிங் படியாதனால வெளியிட்டிருக்கலாம், யாருக்கு தெரியும். ஒன்று இவங்க ப்ரொடியூசர்கிட்ட ஃபிலிம் காப்பி இருக்கும், டைரக்டர்கிட்ட இருக்கலாம், இல்லை விஜய்கிட்ட இருக்கணும். சென்சார் போர்டு கொடுத்துருக்காங்க. சென்சார் போர்டிலேருந்து எப்படி யார் பார்க்கும்போது லீக் ஆச்சு? அப்போ இந்த 4 இடத்துல தானே லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த லீக் ஆனதை வந்து விஜயில் சொல்லணும் எப்படி லீக் ஆச்சுன்னு. ஓகே, அமாவாசை ஆதவர்ஜுனை சொன்னால் நான் நம்புவேனா? ஆதாய சுதாடி விஜய் சொன்னா தாங்க நம்புவான். கூட்டு சதி, பாஜக திமுகவுடைய கூட்டு சதி. இப்படி படத்தை அங்கேயும் திமுக போயிடுச்சா? திமுக எதுவும் போட்டு காமிச்சாங்களா? திமுக சென்சார் போர்டில் இருக்கா? இப்போ இப்படிப்பட்ட அறிவிலிகளை வச்சுக்கிட்டு என்னங்க பேசுவீங்க? அவர் என்ன சொல்றாருன்னா, பராசக்தி படக்குழு வந்து உதயநிதி தான் வந்து எல்முருகன் வீட்டுக்கு வந்து அமிச்சாரு, அதுலேருந்தே தெரியலையா கூட்டு சதி இருக்கு அப்படின்ற. எல்லாம் எல்முருகன் வீட்டுக்கு எதுக்கு அனுப்புறாங்க? பொங்கலுக்கு போனது சார் பராசக்தி குழு. எதுக்கு பராசக்தி குழுவையா? நீ மிரட்டி கூப்பிட்டீங்கன்னா அவன் போத்தானே செய்யணும். உதயநிதி அனுப்பிச்சார், டிக்கெட் போட்டு கொடுத்தாரு, இவர் தான் போய் பார்த்தாராங்க. உதயநிதி அனுப்பிச்சார். ஏன் அப்போ உதயநிதியே டைரெக்டாக வாடான்னு சொன்னால் வர வந்துட்டு போகிறாரு. ஏன் போகல உதயநிதி? சொல்லுங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்றாங்க, நீங்கள் வந்தாகணும்னு. இப்போ பயந்து போய் போக தானே செய்வாங்க படக்குழுவினர்கள். நீ எப்படி பயந்து போய் போன? சொல்லு. நான் வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இல்லாமல் பேசக்கூடிய ஆதவர்ஜுனாலாம் ஒரு ஆளாங்க, மேட்ராங்க. இதெல்லாம் வந்து அமாவாசை ஆதவர்ஜுனனுடைய வெளிச்சம்
வில்லிவாக்கத்தில் நல்லா தெரியும். இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி அவர்கள் வந்து பேசக்கூடிய பேச்சு வந்து சமீபத்தில் பயங்கர சர்ச்சையாயிட்டு. குறிப்பாக அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசுனதும் கனிமொழி அவர்களை பற்றியும் பேசுனது பெரும் சர்ச்சையாயிட்டு. எப்படி சார் பார்க்குறீங்க அதை? அவர்கிட்ட வேறு கண்டென்ட் இல்லை, சப்ஜெக்ட் இல்லைங்க. எடப்பாடிகிட்ட கண்டென்ட் ஏதாவது சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா பேசலாம். கண்டென்ட் இல்லை, சப்ஜெக்ட் இல்லை, எதையுமே பேசுகிறதுக்கு அவர்கிட்ட ஒரு சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இல்லை. தன்னை வந்து அடிமைன்னு சொல்கிறத வந்து அவரால் தாங்க முடியலை. உண்மையை சொல்லும்போது யாரால் தாங்க முடியுமா? தாங்க முடியலை. அப்போ வந்து அவர் சட்டிக்குள்ளே இருக்க தான் அகப்பையில் வரும். அவர்கிட்ட அதுதான் இருக்குது. வன்மம் இருக்குது, வெறுப்பு இருக்குது, தனி மனித தாக்குதல் இருக்குது. அதுதான் அவர்கிட்ட வருது. அப்போ நீங்கள் அதிலிருந்து அவருடைய தராதரம் என்ன, அவருடைய லெவல் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய லெவல் வந்து ஸ்டாலின் அவர்கள் லெவலுக்கு ஈக்குவல் கிடையாது, அது உதயநிதி லெவலுக்கு தான் இருக்குது அப்படின்றது நல்லா தெரியுது. அதுக்கு மேலே நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? நான் வந்தால் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் கோடிக்கு திட்டங்கள் கொடுத்துருக்காரு யார்? எடப்பாடி. 1 லட்சம் கோடி நான் பார்த்தேன், நேற்று கால்குலேட் பண்ணி பார்த்தா 2 லட்சம் கோடி வருது. இந்த 2 லட்சம் கோடி திட்டத்தை எப்படி செயல்படுத்துவேன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல பேசியிருக்காரு எடப்பாடி? இந்த 2 லட்சம் கோடிக்குரிய ஸ்கீம்ஸை நான் வந்தால் இந்தந்த திட்டங்களை செயல்படுத்தும் மூலமாக பொருளாதாரத்தை முன்னேற்றுவேன், இந்தந்த திட்டங்கள் செயல்படுத்தும் மூலமாக நான் வந்து பணத்தை உருவாக்குவேன், அதை வச்சுக்கிட்டு நான் இந்தந்த திட்டத்தை இந்தந்த வருஷத்தில் செய்வேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? அப்போ கண்டென்ட் இருந்தால் தானே, சப்ஜெக்ட் இருந்தால் தானே பேச முடியும். ஒன்றுமே இல்லைன்னா எப்படி பேசுறது? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை, தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சியை, மொழிக் கொள்கையை, திராவிட சித்தாந்தத்தை ஒட்டுமொத்தமாக வந்து அடகு வச்சுட்டாரு எடப்பாடி பிஜேபிகிட்ட. பிஜேபி வந்து எடப்பாடியை மாதிரி ஒரு சிறந்த அடிமை நம்மளுக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு முடிவு எடுத்து எடப்பாடிக்கு ஃபுல் சப்போர்ட்டை கொடுக்குது. ஏன்னா எடப்பாடி வந்தால் பிஜேபி ஆட்சி தான் அதுக்கு பேர். தமிழ்நாடு பிஜேபி தலைவர்களை விட எடப்பாடி பெட்டர் பிஜேபி ஆளாக இருப்பார் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க, மோடியும் அமித்ஷாவும். அப்போ நீங்கள் வந்து எடப்பாடியை வந்து ஏடிஎம்கே ஆட்சின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை மாதிரி ஒரு அறிவிலிகள் யார் இருப்பா சொல்லுங்கள்? இது வந்து மோடியினுடைய ஆட்சி, பிஜேபியினுடைய ஆட்சி எடப்பாடி மூலமாக நடக்கும். அப்போ இவரை மாதிரி ஒரு ஆள் நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டம். ஈவன் ஒரிசாவில் கிடைக்கல, நவீன் பட்நாயக் வீத்திற்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம், நிதிஷ்குமாரை கொண்டு வர்றதுக்கு 3 டைம் 4 டைம் கஷ்டப்பட்டோம். ஆனால் எடப்பாடி ஒரே டைமில் சிக்கிட்டார். இவரை வச்சு நம்ம காயை நகர்த்தி சோழியை முடித்து அடுத்த 5 ஆண்டுகளில் ஏடிஎம்கே காலி பண்ணி, இந்த தேர்தலோடு காலி பண்ணி அடுத்த 5 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த பிஜேபியும் ஏடிஎம்கேனுடைய அழிப்பில் வளரணும் அப்படின்றத அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். குறிப்பாக இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே வந்து துணை முதலமைச்சரான உதயநிதி அவர்கள் பேசுகிற பேச்சும் வந்து நமக்கு சர்ச்சையாக தெரியுது. என்ன அப்படின்னா, குறிப்பாக எடப்பாடி அவர்களை வந்து மீண்டும் மீண்டும் அடிமைங்கிறதும் அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறது சரியான அரசியலா சார்? அதான் இது தனி மனித தாக்குதல் யாராக இருந்தாலும் அது தவறு. இப்போ காலில் விழுகிறது அடிமைன்றதை நான் எவ்வளோ நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். அது திரும்பி திரும்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து இருக்கக்கூடிய கூட்டத்தை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்தவங்க மேலே தனி மனித தாக்குதல் நடத்தினா அவங்க வந்து ரசிப்பாங்கன்னு நினச்சி பண்ணுறாங்க. அது தவறு. அதை வந்து விட்டுட்டு மக்களுக்கான திட்டங்கள் என்ன, மக்களுக்கான அடுத்த 5 ஆண்டுகளில் நாங்கள் எதெல்லாம் செய்வோம், நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் எதெல்லாம் நிறைவேற்றியிருக்கோம், எதெல்லாம் நிறைவேற்றலை, ஏன் நிறைவேற்றலை. இப்போ எடப்பாடி சொல்கிறாரு, நீங்கள் 589 வாக்குறுதியில் 25% கூட நிறைவேற்றலை அப்படின்னு சொல்கிறாரு. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, களத்தில் வந்து உதயநிதி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டம், எடப்பாடி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டம், தொண்டர்களை வந்து ஒன்றுக்கு ஒன்று எதிராக நிற்கக்கூடிய ஒரு டெம்ப்டை ஏற்றி ஒரு அடுத்த 10-12 நாளில் தீவிரமாக வேலை பார்க்க வேண்டும், வைக்க வேண்டும் என்ற வந்து ஒரு உணர்வை ஏற்றி பேஷனை க்ரியேட் பண்ணி அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டஃப்பான காம்படிஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு யுக்தியாக நான் பார்க்குறேன். வெளியே நம்ம பார்க்கும்போதும் இது வந்து ஒரு தனி மனித தாக்குதல் மாதிரி நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் அந்த தனி மனித தாக்குதலில் இவர் நீங்கள் அடிமைன்னு சொன்னால் அவர் வேறு மாதிரி சொல்லுவார், அவர் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. அப்போ இது 2 நாளாக என்ன பிரயோஜனம் மக்களுக்கு? என்ன பிரயோஜனம்? நீங்கள் சொல்லுங்கள், எடப்பாடி நம்பகத்தன்மை இல்லாதவர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்கள். எடப்பாடி வந்து 10% சொல்லி நான் 10% உருவாக்குவேன், நான் வந்து தொடர்ந்து நான் வந்தால் கொண்டு வருவேன்னு வட மாவட்டங்களில் போய் வன்னிய மக்கள்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அதே இது வந்து
தென் மாவட்டங்களில் போய் அது முடிஞ்சு போன பிரச்சனை விட்டுருங்க, அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாரு. அப்போ ரெட்டை நாக்கோடு இருக்கார் அப்படின்றத நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். எஸ்டிபிஐ மாநாட்டில் நான் இனிமேல் 2024 கூட்டு கிடையாது, 2026 கூட்டு கிடையாது, 2031 கூட்டு கிடையாது பிஜேபியோட அப்படின்னு சொன்னவர் 2024 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பிஜேபியோட கூட்டு வச்சுருக்காரு. அப்போ இவர் கிரெடிபிலிட்டி இல்லாத ஆள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்க உதயநிதிக்கு. ஏன்னா இதெல்லாம் ஆர்குமெண்ட் இல்லையா? பிரேமலதா விஜயகாந்துக்கு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு அந்த ராஜ்யசபா சீட்டை நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோமா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க எழுதி கொடுத்துருக்கீங்கன்னு அவங்க சொன்ன உடனே நான் டேட்டு போட்டிருக்கேனான்னு கேட்டார். அப்போ எந்த விதத்துலையுமே நம்பகத்தன்மை இல்லாத ஆள் எடப்பாடின்றதை ப்ரூவ் பண்ணுங்க. அப்போ ஒரு நம்பகத்தன்மை, அப்போ சொல்லக்கூடிய சொல்லில், சொல்லக்கூடிய செயலில், சொல்லக்கூடிய திட்டங்களில் ஒரு நம்பகத்தன்மை இருக்கா அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க, மக்கள்கிட்ட வந்து அதை கொண்டு போங்க. அதே மாதிரி எடப்பாடி ஸ்டாலின் ஆட்சி மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் 516 குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதில் 20% தான் நிறைவேற்றிருக்காங்க. எந்த 20% நிறைவேற்றிருக்காங்க? எதெல்லாம் நிறைவேற்றலை லிஸ்ட்டு போடுங்க. இந்த ஊரில் பேசும்போது நான் இத்தனை ஹெட்டிங், ஓவரால் ஹெட்டிங்கை கூட சொல்லுங்கள், இந்தந்த ஹெட்டிங்கில் நிறைவேற்றலை அப்படின்னு அதை பேசுங்க. ஏன் நிறைவேற்றலைன்னு சொல்லுங்கள், ஏன் நிறைவேற்றலைன்னு கேள்வி கேளுங்க. கேட்கலாம்ல? எடப்பாடி தாராளமாக கேட்கலாம், ஏன் நிறைவேற்றலை? சரி, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி எடப்பாடி குற்றச்சாட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஏன் ஆட்சியில் இவ்வளவு தான், இத்தனை குற்றங்களை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், இத்தனை குற்றங்கள் மேலே நான் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கேன், இத்தனை குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டது, இத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன், உங்கள் ஆட்சியில் வந்து இத்தனை குற்றங்கள் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க, இத்தனை குற்றங்களுக்கு சார்ஜ் ஷீட் போட்டிருக்கீங்க, இவ்வளோ தான் நிரூபிச்சிருக்கீங்க, அப்போ என்னை விட நீங்கள் சட்டம் ஒழுங்கு சரியாக மேனேஜ் பண்ணலன்றதை ப்ரூவ் பண்ணுங்கள். நான் ஏன் ஆட்சியில் 3.5 லட்சம் கிலோ கஞ்சா பறிமுதல் பண்ணேன், உங்கள் ஆட்சியில் 6.5 லட்சம் கிலோ கஞ்சா பறிமுதல் பண்ணியிருக்கீங்க. அப்போ போலீஸ் சிறப்பாக செயல்பட்டுருக்கா, நல்லா செயல்பட்டுருக்கா இல்லையான்றதை ப்ரூவ் பண்ணுங்க. அப்போ மக்களுக்கு தெரியணும்ல என்னென்ன நடக்குது. அப்படி இப்போ யார் ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கும், யார் ஆட்சிக்கு வந்தால் அப்போ உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது யார்? அப்படி நீங்கள் தான் கையெழுத்து போட்டீங்க, உங்களால் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி மின்சார கட்டணத்தை ஏற்றுறோம்னு சொல்லி திமுக குற்றச்சாட்டு சொல்லுது. இன்னும் கையெழுத்து போடலை, நாங்கள் வந்து ஜெயலலிதா எடுத்த ஸ்டாண்டு உதயமின் திட்டத்தில் ஜாயின் பண்ண மாட்டோம் அப்படின்னு எடுத்த ஸ்டாண்டில் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன், கையெழுத்து போடலை, இது மத்திய அரசாக திணிச்சிருச்சு அப்படின்னாலும் சொல்லுங்கள். அதை அவங்க மறுக்கட்டும். கையெழுத்து போட்டது நீங்கள். சிஏ சட்டத்தை ஆதரித்து இவங்க ஒட்டுமொத்த எம்பிக்களும் வெளிநடப்பு செஞ்சுருந்தாலே சிஏ சட்டம் நிறைவேறிக்காது. அப்போ அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஃபார்ம் பில்லை ஆதரித்து வாய்கிலேயே பேசுனீங்கல்ல சட்டசபையில், நான் ஏன் ஆதரித்தேன் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்கள். நீங்கள் ஆதரித்த பில்லை ஏன் வந்து மோடி வாபஸ் வாங்கிட்டு ஓடினார் அப்படின்றதுக்கும் காரணம் சொல்லுங்கள் மக்கள்கிட்ட. நான் 2 லட்சம் கோடிக்கு திட்டம் கொடுத்துருக்கேன், திமுக 1.5 லட்சம் கோடி 1.25 லட்சம் கோடி தான் திட்டம் கொடுத்துருக்கு. நான் 2 லட்சம் கோடி திட்டத்தை இப்படி விட நிறைவேற்றுவேன், எஃப்ஆர்மி ஆக்டில் விலக்கு வாங்கி தருவேன், ஜிஎஸ்டிபியில் 4% லோன் வாங்குறதுக்கு நான் வந்து மோடிகிட்ட சொல்லி வாங்குவேன், வாங்கி இதெல்லாம் நிறைவேற்றுவேன். ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அவர் தான் சொல்கிற இரட்டை இன்ஜின் வந்து வேண்டும் அப்படின்றாரு. இரட்டை இன்ஜின் வந்து தமிழ்நாட்டுக்கு வேண்டும், அப்போதான் இணக்கமாக தான் திட்டங்கள் வந்து கொண்டு வர முடியுன்றாரு. இரட்டை இன்ஜின் தானே 4.5 வருஷம் ஆண்டார், என்ன திட்டத்தை கொண்டாந்தார்? இரட்டை இன்ஜின் தானே 4.5 வருஷம் ஆண்டார், இணக்கமான அரசாக தானே இருந்தார், என்ன திட்டத்தை கொண்டாந்தார் சொல்லுங்கள். எதுக்கு எடுத்தாலும் நான் 11 மருத்துவக் கல்லூரி கட்டிட்டேன், மருத்துவக் கட்டிக்கிட்டேன்னு சொல்லுவீங்க. ஓகே, அது ப்ரப்போசல் கொடுத்தது ஆரம்பித்தது திமுக, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க, அதை வாங்கி போட்டீங்க. எந்த கட்டிடமாவது இன்றைக்கி போய் நீங்கள் செக் பண்ணுங்கள், ஏதாவது தரமான கட்டிடமாக இருக்கான்னு பாருங்கள், அதில் எவ்வளோ கொள்ளையடிச்சிங்க அதை சொல்லுங்கள். எத்தனை கட்டிடம் கட்டும் போதே விழுந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? கட்டிடம் கட்டும் போதே விழுந்தது. இப்போ எத்தனை பேஷண்ட்டு என்ன ஆக போதோ எப்படி ஆக போதோ தெரியாது. சரி, அதுக்கு எக்யூப்மெண்ட் இருக்கா? 11 மருத்துவக் கல்லூரி எக்யூப்மெண்ட் வாங்கி போட்டிங்களா? 11 மருத்துவக் கல்லூரி வந்து இன்றைக்கும் ஒழுங்காக ரன் ஆகிட்டு இருக்கா? கிரிட்டிக்கல் கேர் சர்வீசஸ் அங்கே இருக்கா? சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்வீசஸ் இருக்கா? அதுக்குரிய டாக்டர்ஸ் இருக்காங்களா? இல்லைன்னா ஏன் நீங்கள் போடலை?
ஏன் இல்லை நீங்கள் நாங்கள் போட முடியாமல் நாங்கள் எங்கள் ஆட்சி போயிடுச்சு அப்படின்னா ஏன் போடலை அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவரை கேளுங்க, லிஸ்ட் பண்ணி கேளுங்க. அப்போ வாக்குவாதம் எதில் இருக்கணும்? நம்ம செய்த திட்டங்கள் என்ன, செய்ய போகிற திட்டங்கள் என்ன, எதில் கோளாறு இருக்குது, எதில் பிரச்சனை இருக்குது, இந்த திட்டங்கள்னால வந்து மக்களுக்கு பெனிஃபிட்டாக இல்லையா, அதை சொல்லுங்கள். சரி, பொருளாதாரத்தை எப்படி உயர்த்த போகிறீங்க? ஸ்டாலின் வந்து 11.19 கொண்டாந்து நிறுத்தியிருக்காரு. நீங்கள் வந்து உங்களுடைய பொருளாதாரம் 6 to 7% தான் இருந்தது. நீங்கள் வந்தால் அதை 15 ஆக்கிடுவீங்களா? எப்படி ஆக்க போகிறீங்க? அதுக்கு வழி சொல்லுங்கள். எடப்பாடி வந்து வழி சொல்லுங்கள், நான் வந்தால் இதை ஆக்கிடுவேன்னு சொல்லுங்கள். அதுக்கு சிந்தனை செய்யக்கூடிய நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கா? அதை சொல்லுங்கள், அதை பேசுங்க. அதை விட்டு சும்மா பால் டாயில் குடித்தாருன்னு இவர் சொல்ல, அவர் நீ அடிமைன்னு சொல்ல, இது என்ன அடிமைன்னு? நம்ம வந்து இப்போ நம்ம வந்து டிபேட்டில் பேசுகிறோம், டிபேட்டில் டிஸ்கஸ் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் தலைவர்கள் லெவலில் அதெல்லாம் பேசக்கூடாது. ஓகே சார். இப்போ வந்து பாஜகவுடைய தேசிய தலைவரான நிதின் நபீன் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய தேர்தல் முடிவுகள் வந்து ஆச்சரியப்படும் வகையில் இருக்கும்னு பேசியிருக்காரு. என்ன ஆச்சரியம் சார் இருக்கும்? செட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். சிம்பிள் லோடிங் இப்போ வேட்பாளர் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கல்ல, சிம்பிள் லோடிங் டைமில் தான் அவங்க வந்து ஆச்சரியப்படைய முடிவில் சொருகிடுவாங்க. இங்கெல்லாம் ரெட்டலை ஜெயிக்கணும், இங்கெல்லாம் பிஜேபி ஜெயிக்கணும், இங்கெல்லாம் டிவிகே ஜெயிக்கணும்னு சொருகிடுவாங்க. பேட்டர்னை சொருகினா முடிஞ்சு போச்சு. நீ என்ன வேணாலும் ஓட்டு போடு, என்ன வேணாலும் பிரச்சாரம் பண்ணு, நீ 50% கூட்டணி ஸ்ட்ரென்த்தை கூட வச்சுக்கோ, நான் ஜெயிக்கிறது நாங்கள் தான் அப்படின்றத அவர் சொல்லாமல் சொல்கிறார். ஓகே சார். இறுதியாக என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ தேர்தலுக்கு இன்னும் ஒரு 13 நாட்கள் தான் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர் மாற்றினதாக இருக்கட்டும், ஒரு டிஜிபியை மாற்ற காரணம் என்ன சார்? காரணம் வந்து விஜயனுடைய வலியுறுத்தல்னால விஜய்க்கு ஆதரவாக மத்திய அரசு இயங்குகிறது என்பதற்கான வெளிப்பாடு அது. விஜயினுடைய குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டாக இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதரவாக எடப்பாடி சொல்லியே மாற்றாதவர்கள் விஜய் சொல்லி மாற்றுகிறார்கள் என்று சொன்னால், விஜய் மூலமாக திமுக வாக்குகளை, கிறிஸ்தவ சிறுபான்மை வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் சதித்திட்டத்தின் அடிப்படையில் விஜய்க்கு சப்போர்ட்டாக இந்த செயல்பாடு நடக்குது அப்படின்றது தான் வெளிச்சம். ஓகே சார். இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்த நமக்கு நன்றி சார். மிக்க நன்றி.